ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் லாலிபாப் தான் செய்யலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து மட்டன் லாலிபாப் வேணும்னு கேட்டிருந்ததுனால சரின்னு கொத்துக்கறி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியும் போட்டு கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சாலே போதும். அந்த கறியிலேயே தண்ணி விடும். அது அவங்களே இந்த சைடு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கல்ல பவுடரும் பிரெட் க்ரம்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வத்தி வந்ததுக்கப்புறம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கணும். தேங்காய் சில்லு ஒரு 10 பல்லு போல் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் எடுத்துக்கணும். நம்ம அரைச்ச இந்த கறி பேஸ்ட்டையும் போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை பவுடர் போட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெப்பர், சோம்பு, ஜீரகப்பொடி சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் வடைச்சட்டியை வச்சு எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு முட்டையை பீட் பண்ணி நல்லா எடுத்துக்கணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு கையிலே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்டிக் இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்தோன்னாக்கா சூப்பரான மட்டன் லாலிபாப் ரெடி ஆகிடும். இது வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.